வெல்கம் டு PH அகாடமி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சங்ககால அரசியல் வரலாறு. இந்த டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 இந்த எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் இந்த டாப்பிக் வந்துட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த டாப்பிக்கில் உள்ள ஷார்ட்கட்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வந்துட்டு இது மட்டும் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துட்டு சம் மாடல் கொஷின்ஸ் கொடுப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, மூவேந்தர்களின் ஒப்பீடு. மூவேந்தர்கள் சேரர், சோழர், பாண்டியர். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மூவேந்தர்கள் யாருன்னா சேரர், சோழர், பாண்டியர். அவங்களோட மாலை என்ன, அவங்களோட துறைமுகம் என்ன, அவங்களோட தலைநகரம் என்ன, அவங்களோட சின்னம் என்ன, அவங்க பட்டங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு டேபிள் நான் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு ஒரு கம்பாரிசனுக்காக கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்த நம்ம ஷார்ட்கட் மூலியமாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இந்த ஷார்ட்கட்டை வந்துட்டு ஒரு தடவை பார்த்தாவே போதுங்க, லைஃப் லாங் உங்களுக்கு நான் மறக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னாலும். ஃபஸ்ட்டு சேரருக்கான ஷார்ட்கட் என்ன, பனைமரத்தில் முசிறி வஞ்சிவில் அடித்தாள். பனைமரத்தில் முசிறி வஞ்சிவில் அடித்தாள் சேரருக்கான ஷார்ட்கட். ஸோ அப்போ இதில் வந்துட்டு பனைன்னு வருதா, அதான் பனைம்பூ மாலை, பூவை பற்றி சொல்லிடும். அடுத்தது வந்துட்டு முசிறின்னு வருதா, அது வந்துட்டு துறைமுகம். அடுத்தது வஞ்சின்னு வருதா, அது வந்துட்டு சேரரோட தலைநகரம். அடுத்தது வில்லுன்னு வருதா, அதுதான் அவங்களோட சின்னம். ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், மலை, துறைமுகம், தலைநகரம், சின்னம், பட்டங்கள். இந்த பட்டங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. அதை நான் வந்துட்டு இன்னும் அடுத்த ஒரு பேஜில் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். அதில் நான் வந்துட்டு அடுத்த ஒரு டாப்பிக்கில் சொல்கிறேன். ஸோ சேரருக்கு என்ன, பனைமரத்தில் முசிறி வஞ்சி வில்லடித்தாள். அடுத்த சோழருக்கு பாருங்கள், அத்திப்பூ புகாரில் உறையூர் புலி. அத்திப்பூ எங்கே இருக்குது, புகாரில் இருக்குது, உறையூரில் புலி. அப்போ இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ சோழர்னு வந்தால் அத்திப்பூ புகாரில் உறையூரில் புலி அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட மாலை என்ன, அத்திப்பூ. துறைமுகம் புகார், தலைநகரம் உறையூர், சின்னம் புலி. முடிஞ்சிருச்சா. பாண்டியர் அரசருக்கு வருவோம். அவருக்கு என்ன ஷார்ட்கட்டு, வேப்பம்பூ கொட்கை மதுரை மீன். ஸோ இதில் வேப்பம்பூங்கிறது மாலை, கொட்கைங்கிறது துறைமுகம், மதுரைங்கிறது தலைநகரம், மீன்கிறது சின்னம். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் வந்துட்டு மெமரைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் நீங்கள் பார்த்தாவே போதும், லைஃப்லாம் உங்களுக்கு மறக்காது. அடுத்தது பாருங்கள், இதில் லாஸ்ட்டு ஒரு இது என்ன கொடுத்துருங்க, பட்டங்கள். இதை எப்படி நம்ம வச்சுக்கிறது, இங்கே பாருங்கள். சேரருக்கு வந்துட்டு ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை 4 பேர் வராங்க, 5 பேர் வராங்க, 1 2 3 4. சோழருக்கு சென்னி, செம்பியான், கிள்ளி, வளவன் 4 பேர் வராங்க. அடுத்தது பாண்டியருக்கு 4 பட்டங்கள் வருது. இங்கே 1 2 3 4 பட்டங்கள் வருது. எல்லாத்துக்கும் 4 பட்டங்கள் வருது. பாண்டியருக்கு மாறன், வழுதி, செலியன், தென்னை அப்படின்ட்டு வருது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சேரருக்கு ஆக்குவாயி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரன் வந்துட்டா ஆக்குவாயி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழர்னு வந்துட்டா சேசேகீவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டியர்னு வந்தால் மாவா சேத்தே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வம்சாவாரியாக முக்கிய தகவல்கள் மற்றும் அரசர்கள் வரிசை அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், சேரர்கள் அவர்களோட வரிசையை எப்படி வச்சுக்கலாம், உதயன் இமயத்தில் செங்குத்தாக இரும்பை நட்டான் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை வச்சுக்கோங்க. என்ன சென்டென்ஸ் அது, உதயன் இமயத்தில் செங்குத்தாக இரும்பை நட்டான். அப்போ இதில் உதயன் வந்துருச்சா, அது யார், உதயன் சேரலாதன். இமயத்தின் வருதா, அது யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அடுத்தது செங்குத்தாக அப்படிங்கிறதுக்கு சேரன் செங்குட்டுவன். அடுத்தது இரும்பை நட்டான், சேரல் இரும்பொறை. இரும்புன்னு வருதா, அதான் சேரல் இரும்பொறை. ஸோ அந்த அரசர்கள் வரிசைக்கு இந்த ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிங்க. உதயன் இமயத்தில் செங்குத்தாக இரும்பை நட்டான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அசோகரோட கல்வெட்டில்
இந்த சேரர்களை வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா கேரள புத்திரர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பதிற்று பத்து அப்படிங்கிற ஒரு நூலில் வந்துட்டு சேரர் அரசர்கள் பற்றி செய்திகள் இருக்கு. கொஷின்ஸ் கேட்கலாம், சேர அரசர்களை பற்றி கூறிய நூல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் அது பதிற்று பத்து. இன்னொன்று பாருங்க, சேரன் செங்குட்டுவன் அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, வட இந்தியாவில் படம் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இமயமலையிலேருந்து ஒரு கல்லை கொண்டு வந்துட்டு கண்ணகிக்குன்னு ஒரு சிலையை அமைச்சிட்டு பத்தினி தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிமுகம் பண்ணியிருக்காரு. யாரு? சேரன் செங்குட்டுவன். அந்த சேரன் செங்குட்டுவன் யாரு? இளங்கோவடியோட தம்பி. இப்போ சோழருக்கு போகலாம். சோழரில் பாருங்க, சோழர் அரசர்கள் வரிசை, அதோட ஷார்ட்கட் என்னன்னா இளம் கரிகாலன், கொட்செங்கன் கிளியையும் பெருநற்கிளியையும் பார்த்தான். அதாவது இந்த சென்டென்ஸ் எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் படித்து பாருங்கள். இளம் கரிகாலன் கொட்செங்கனோடு கிளியையும் பெருநற்கிளியையும் பார்த்தான். அப்போ இளம்னு வரும்போது இளன் செட் சென்னி அப்படின்னு வச்சுக்கிங்க. அடுத்தது கரிகாலன் வருதா, அதுக்கு கரிகால் வளவன். அடுத்தது கோட்செங்கனோடுனா செங்கனான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது கிளியையும் பெருநாட்கிளியையும், அது என்னன்னா கிளிய வளவன் பெருநற்கிள்ளி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த சென்டென்ஸ் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, நல்லா பாருங்க. இளம் கரிகாலன் கோட்செங்கனோடு கோட்செங்கண்ணோடு கிள்ளியையும் பெருநற்கிள்ளியையும் பார்த்தான். ஓகே, அடுத்தது பாண்டிய அரசர் போகிற முன்னாடி இவங்கள ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கலாம். கரிகாலன் வளவன், அதாவது கரிகாலன் அவர் வந்துட்டு தஞ்சாவூரில் வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்காரு தலைநகரமாக கொண்டு. அவர் வெண்ணி போரில் வந்துட்டு சேரர் பாண்டிய மற்றும் 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தார். பார்த்துங்க, வெண்ணி போர்னு ஒன்று நடந்திருக்கு. அதில் வந்து சேரர் படையும் தோற்கடிச்சிட்டாரு, பாண்டிய படையும் தோற்கடிச்சிட்டாரு. 11 வேளிர்களின் படைகளையும் தோற்கடிச்சிட்டாரு. காவேரி ஆற்று குறுக்கே கல்லணையை கட்டினது யாருன்னா இந்த கரிகாலன் தாங்க. இன்னமும் அந்த கல்லணை வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு அணையாக வந்துட்டு புகழப்பட்டு வந்துட்டு இருக்கு. கடியலூர் உருத்திரக்கண்ணன் எழுதிய பட்டினப்பாலை நூலில் வந்துட்டு கரிகாலன் பற்றி ஒரு வணிக சிறப்பையும் அவர் எப்படி வணிகம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பையும் எந்த நூலுக்கு சொல்லுதுன்னா பட்டினப்பாலை. ஓகே, அடுத்தது சதுர வடிவில் செப்பு நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னா இந்த கரிகாலன் தாங்க. இந்த பாயிண்ட்டும் ஒரு முக்கியமான பாயிண்ட். சோழர்கள்னாவே புலி வந்துடும். ஸோ புலி பின்பக்கம் யானை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாண்டியர். இது பாண்டிய அரசர்களின் வரிசை எப்படி பண்ணலாம். நெடியோன் நன்மாறன் முதுமையில் நெடுஞ்செழியன். நெடியோன் நன்மாறன் முதுமையில் நெடுஞ்செழியன். அப்போ நெடியோன் அப்படிங்கிற ஒருத்தர், அதுக்கப்புறம் நன்மாறன், அதுக்கப்புறம் முதுகுடுமி பெருவழுதி, அந்த முதுமையில் வந்து முதுகுடுமி பெருவழுதி, அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன் அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ இவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்றது எது? பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டில் தான் முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்றது. பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன போறது தலை யாழங்கான போரில், அதாவது வந்து சேரருக்கு என்ன போர் வரும்? வெண்ணி போர் வரும். பாண்டியருக்கு தலையணங்கான போரில் சேரர் சோழர் 5 வேளிர்களை தோற்கடித்தார். இவர் என்ன பண்ணிட்டாரு? சேரர் சோழர் அது மட்டும் இல்லாமல் 5 வேளிர்களையும் தோற்கடிச்சிருக்காரு. கொட்கையின் தலைவன் என யாரை சொல்லுவாங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை தான் சொல்லுவாங்க. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் இவரை குறிப்பிடுகிறது. அதாவது வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு. அது எங்கே இருக்குது? மாங்குளத்தில் இருக்குது. அந்த கல்வெட்டில் யாரை பற்றி சொல்கிறாங்க? பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி சொல்லியிருக்காங்க. முதுகுடுமி பெருவழுதி பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாட நாணயங்களை வெளியிட்டவர். பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாட நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னா முதுகுடுமி பெருவழுதி. ஸோ
அப்புறம் பாருங்க, கடையேழ வள்ளல்கள் மற்றும் குறுநில மன்னர்கள். வள்ளல்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதை எப்படி நம்ம நினைவு வச்சுக்கலாம்? போகன்னா மயில். அப்போ போகன் வந்து மயிலுக்கு என்னமோ பண்ணியிருக்காரு. மயிலுக்கு போர்வை தந்தார். யாரு? போகன். அடுத்தது பாருங்க, பாரி மரம்பு தேர். பாரி என்ன பண்ணியிருக்காரு? மரம்பு, அந்த மரம்புங்கிறது மரம்பு மலைங்கிற ஒரு பகுதி, அங்கே ஆட்சி பண்ணியிருக்காரு. அங்கே முல்லைக்கு அவரோட தேரை கொடுத்துருக்காரு. அதான் பாரி மரம்பு தேர். 3வது வள்ளல் யாரு? அவருக்கு என்ன ஷார்ட்கட்டு? காரி குதிரை. அவர் எங்கே ஆட்சி பண்ணியிருக்காரு? மலையமான் நாடு. காரி குதிரை. குதிரைகளுக்கு பரிசாக வழங்கியவர், குதிரைகளை பரிசாக வழங்கியவர். அதனால தான் அவருக்கு காரி குதிரை அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். காரினா திருமுடி காரி. அடுத்தது ஆய் 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 ஆண்டிரன். இவருக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம்? ஆய்நாக உடை. ஆய்நாக உடை அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கார்? அவர் சிறப்பு என்ன? நீல நாகத்தின் உடைய இறைவனு, நீல நாகத்தின் உடையை இறைவனுக்கு அளித்தார். புரியுதா இல்லையா? ஒரு நீல நாகத்தோட உடையை வந்துட்டு இறைவனுக்கு இவர் வந்து பரிசா அழைச்சிருக்காரு. அதனால தான் இவரை வந்துட்டு நாக உடை, நாகம்னா பாம்பு தானே, அதான் நாகத்தின்னு சொல்கிறாங்க. அவர் ஆய்ங்கிறது வந்துட்டு அவரோட பேர், ஆய் அண்டிரன் அப்படிங்கிறது அவரோட பேர். அடுத்து அதியமான் நெல்லி. அரிய நெல்லிக்கனியை ஔவைக்கு தந்தவர் யாருன்னா அது வந்துட்டு அதியமான். ஸோ 6வது வள்ளல் யாரு? நல்லி. அவர் என்ன பண்ணியிருக்காரு? அள்ளி தந்தான். அப்படி நல்லி அள்ளி தந்தான் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட்டு. அது என்ன சொல்லுது? மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் தந்தவர் யாருன்னா நல்லி அப்படிங்கிற ஒரு வள்ளல். அவர் எந்த பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காரு? கண்டீர மலை அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது ஓரி கொல்லிமலை பாணர் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஓரிங்கிறது வல்வில் ஓரி அப்படிங்கிற ஒரு வள்ளல் கொல்லிமலை பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு? யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கினார். பாணர் அப்படிங்கிற ஒரு இனத்துக்கு அவர் வந்து பரிசு வழங்கினார். அவங்க சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்க, ஆட்சி அமைப்பு நிர்வாக சட்டங்கள். ஸோ அரசின் 5 கடமைகள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கசப்பா பாத்தா, கசப்பா பார்க்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கசப்பா பார்க்காத, அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? காசா தா. பார்க்காதனுக்கு பார்க்காத தா வந்துருச்சா? அப்போ கா வந்துட்டு கல்வி கற்பித்தல். சானா சடங்கு நடத்துதல். பானா பரிசு அளித்தல். பானா பாதுகாத்தல். தானா தண்டித்தல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அரசின் 5 கடமைகள் என்ன? கசப்பா பார்க்காத, அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுங்க, அதுலேருந்து அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்தது வரிகள். இசுகதா, இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வரிகள்னு வந்தால் இசுகதா. ஈனா இறை. சூனா சுங்கம். கானா கப்பம். தானா தண்டம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 5 குழு. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? அமைச்சர் சடங்கு செய்து படைகளுடன் தூது சென்று ஒற்றர் பெற்றார். அமைச்சர் வந்து ஒரு சடங்கை பண்ணி தூது சென்று ஒரு ஒற்றரை பெற்றார். இதுலேயே பாருங்க, ஃபர்ஸ்ட் அமைச்சர் வந்துடுவார். 2 சடங்கு வருதா? சடங்கு செய்வி போர் வந்துடும். 3வது வந்துட்டு படைகளுடன் வருதா? படைத்தலைவன். 4வது வந்து தூது வருதா? தூதர். 5வது வந்துட்டு ஒற்றர் வருதா? அதான் ஒற்றர். ஓகே. அடுத்தது நிர்வாக படிநிலை. எப்படிங்க? இப்போ நான் இந்தியாவில் நிர்வாக படிநிலை எப்படி இருக்கும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அடுத்தது வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் அப்படி வந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க? சங்க காலத்தில் மண்டலம், அடுத்தது நாடு, அடுத்தது குற்றம், அடுத்தது ஊர். மானா கு ஊ அப்படின்ட்டு சென்டென்ஸை லெட்டர்ஸை ஞாபகம் வச்சுங்க. மானா மண்டலம், நானா நாடு, கூனா கூற்றம், ஊனா ஊர். ஊர்களின் வகை. ஊர்கள் எத்தனை வகையாக இருக்கும்? பேரூர். பெரிய கிராமத்தை பேரூர்னு சொல்லுவாங்க. சிறிய கிராமத்தை சிற்றூர்னு சொல்லுவாங்க. பழமையான கிராமத்தை மூதூர்னு சொல்லுவாங்க. நகரங்கள் வந்துட்டு கடற்கரை ஓர நகரம், அதாவது அதை பட்டினம்னு சொல்லுவாங்க. துறைமுகம் இருந்துச்சுன்னா புகாருன்னு சொல்லுவாங்க. அடுத்தது காவல் மரம். வேங்கை, புன்னை, வேம்பு. நீதிமன்றம் தலைநகரின் அவை, கிராமங்களின் மன்றம். தலைநகரத்தில் வந்து நீதிமன்றத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவைன்னு சொல்லுவாங்க.
கிராமங்களில் வந்துட்டு நீதிமன்றத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மன்றம் சொல்லுவாங்க. எப்போ? சங்க காலத்தில் சேரர் சோழர் பாண்டியர் அவங்க ஆட்சி பண்ணும்போது. ஆயுதங்கள் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். எரியூட்டி ஆயுத கிடங்கை வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா படைக்கோட்டில் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க மேக்ஸிமம் இது பண்ணுறது எரியூட்டி. எரியூட்டி அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த நோட்ஸ் இந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின்ஸ் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்த சேர மன்னர் யார்? சேர மன்னர் போங்க, இதானே சேரர். இங்கே பாருங்கள், சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணியிருக்காரு? வட இந்தியா படையெடுப்பில் இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை அமைத்து பத்தினி தெய்வ வழிபாடு அறிமுகம் செய்தார். அப்போ யார் அது? சேரன் செங்குட்டுவன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சேரன் செங்குட்டுவன். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. கரிகால சோழன் சேரர் பாண்டியர் மற்றும் 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்த போர் எது? வெண்ணி போர் இருக்கா? தலையாலங்கானத்து இந்த சென்டென்ஸ் எனக்கு வந்து சரியாக வாயில நுழையில. நான் என்னோடய ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் என்னோடய வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்துக்கிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த போரில் வந்து வெற்றி பெற்று கொற்கையின் தலைவன் யாருன்னு கேட்குறாங்க. 2 போர் தாங்க நம்ம பார்த்தோம். ஒன்று வெண்ணி போர், அது யாருக்கு? சோழருக்கு வரும். இந்த போர் யாருக்கு வரும்? பாண்டியருக்கு வரும். அது யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகே. அடுத்த சங்க காலத்தின் அரசரின் முதன்மை வருவாயாக இருந்த நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? நிலவரி. நல்லா பாருங்கள், நிலவரிக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன், வரிகளுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். அது என்னென்னா ஈசு காத்தா. அதில் வந்து ஃபஸ்ட் என்ன வருது? ஈனா என்ன? இறை. இறை தான் நிலைவரி. சுங்கம் கப்பம் தட்டம், அப்போ இறை. ஓகே. பொறுத்துக. இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்களா? பேகன். அது சென்டென்ஸ் கொடுக்கல பாங்க. பேகன் என்ன பண்ணியிருப்பாரு? அதுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன், அந்த ஷார்ட்கட் பாருங்கள். பேகன் மயில், பாரி பரம்பு தேர், அடுத்தது காரி குதிரை, ஆய் நாகை உடை, அதியமான் நெல்லி, நல்லி அள்ளி தந்தான், ஓரி கொல்லிமலை பாரான். இதுதான் ஷார்ட்கட். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறோம். வாங்க சால்வ் பண்ணலாம். பேகன் மயில், பாரி எதுக்கு? தேர் வந்துடும். அதியமான் என்ன எதுக்கு வருவார்? நெல்லி. அதியமான் நெல்லின்னு வந்துச்சா, அவ்வைக்கு ஒரு நெல்லிக்கண்ணை கொடுத்துருப்பாரு. வல்வில் ஓரி, கொல்லிமலையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? பரணர்களுக்கு வந்து பரிசு கொடுத்துருப்பாரு. கடிமரம் என்றால் என்ன? மன்னர்கள் தம் வெற்றியை சிறப்பிக்கும் மரமாக போற்றி இரவு பகலாக காவல் காத்த மரம் கடிமரம் எனப்படும். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா, கூற்று 1 2 3 கொடுத்துருவாங்க. அதில் இந்த கூற்றை வச்சுருவாங்க. கூற்றை வச்சுட்டு இது சரியா தவறான்னு கேட்பாங்க. ஸோ இந்த கூற்றை வைக்கலாம். மன்னர்கள் தம் வெற்றியை சிறப்பிக்கும் மரமாக போற்றி இரவு பகலாக காவல் காத்த மரம் கடிமரம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கூற்று சரி. கடிமரத்துக்கு பதிலாக வேறு மரம் கொடுத்தாங்கன்னா அது கூற்று தவறு. ஓகே. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு கொஷின்ஸ் மேக் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இன்னும் உங்களுக்கு நோட்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் ப்ளஸ் வந்துட்டு மாடல் கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.